தலைப்பு: சிலுவையில் இயேசுவின் தியானங்கள். பக்கம் 1. தலைப்பு: இயேசுவை சிலுவையில் பிடித்து வைத்தது எது? இயேசுவை சிலுவையில் பிடித்து வைத்தது எது? ஆணிகள் அவரை பிடித்து வைக்கவில்லை, மாறாக இயேசுவின் அன்பே அவரை அங்கே பிடித்து வைத்தது. ஆக பலிபீடத்தின் மேல் நமது பலியை பிடித்து வைத்திருப்பது எது? நம்முடைய அன்பா? இல்லை, அது போதுமானதாய் இருப்பதில்லை பிரியமானவர்களே. மாறாக இயேசுவினுடைய அன்பை குறித்த ஒரு முழுமையான மதித்துணர்தல் மாத்திரமே பலிபீடத்தின் மேல் நமது பலியை பிடித்து வைக்கின்றது. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அவர்கள் எனது கர்த்தரை சிலுவையில் அறைந்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அவர்கள் எனது கர்த்தரை சிலுவையில் அறைந்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? ஓ, அது சில சமயங்களில் எனக்கு உண்டாக்குகிறது நடுக்கத்தையே, நடுக்கத்தையே, நடுக்கத்தையே. அவர்கள் எனது கர்த்தரை சிலுவையில் அறைந்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அவர்கள் அவரை மரத்தில் ஆணியறைந்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அவர்கள் அவரை மரத்தில் ஆணியறைந்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? ஓ, அது சில சமயங்களில் எனக்கு உண்டாக்குகிறது நடுக்கத்தையே, நடுக்கத்தையே, நடுக்கத்தையே. அவர்கள் அவரை மரத்தில் ஆணியறைந்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அவர்கள் அவரை கல்லறையில் வைத்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அவர்கள் அவரை கல்லறையில் வைத்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? ஓ, அது சில சமயங்களில் எனக்கு உண்டாக்குகிறது நடுக்கத்தையே, நடுக்கத்தையே, நடுக்கத்தையே. அவர்கள் அவரை கல்லறையில் வைத்த போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? உங்கள் நினைவு கூறுதல் தியானங்களில் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. சகோதரர் கென் ரோசன், 2009. சகோதரர் கெனத் டபிள்யூ ரோசன் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நியூ ஜெர்சியின் நியூ பிரான்ஸ்விக் வேதமானவர் சபையில் போதகராக இருந்தவர். அவர் ஒரு எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் ஆவார் மற்றும் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு என்கிற தலைப்பில் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதும் விரிவுரை ஆற்றியிருந்தார். சகோதரர் அவர்கள் இப்பாடத்தை 2009ஆம் ஆண்டு வழங்கியிருந்தார். சமீபத்தில் மார்ச் 6, 2022 அன்று தனது 95வது அகவையில் தன்னுடைய பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செய்தார். தலைப்பு: சிலுவையில் இயேசுவின் தியானங்கள். இயேசுவினுடைய சிலுவை அனுபவத்தின் உண்மையான கால அளவு பின்வருமாறு உள்ளது. கத்தோலிக்கர்கள் கூறுவது போல் அல்லாமல் கர்த்தராகிய இயேசு 3 மணி நேரத்திற்கும் மேலாக சிலுவையில் இருந்தார். உண்மையில் மார்க் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 33ஆம் வசனம், 34 ஆகிய வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி அது 6 மணி நேரமாக இருந்தது. மார்க் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிருந்தது, அதாவது காலை 9 மணி வேளையாயிருந்தது. மார்க் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும், அதாவது நண்பகல் 12 மணி நேரம் முதல் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 9ஆம் மணி நேரம் பிற்பகல் 3ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வருகிற 9ஆம் மணி நேரத்தில் என்பது ஆங்கிலத்தில் அபவுட் தி 9th hour என்றும், விவிலியத்தில் 3 மணியளவில் என்றும், ஈஸி டு ரீட் எனும் மற்றொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் சுமார் 3 மணியளவில் என்றும் வந்துள்ளது. இங்கே சுமார், அபவுட் என்பதன் கிரேக்க வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் எண் 4012இல் பெரே என்பதாகும். அது முழுவதும், ஆல் ஓவர், கிட்டத்தட்ட, அரவுண்ட் அல்லது பொதுவான காலம், ஜெனரல் பீரியட் என்றெல்லாம் அர்த்தப்படும். இப்பதமானது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18, 20 ஆகிய வசனங்களில் மிகவும் குறிப்பிட்ட காலத்தை குறிக்கும் ஏறக்குறைய என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதே கிரேக்க பதம் அல்ல.
சுமார் 9ஆம் மணி நேரம் என்பது பிற்பகல் 3 மணிக்கு முன், அதாவது 2:30 மணி முதல் 3 மணி வரை போன்ற ஒரு காலப்பகுதியை குறிக்கக்கூடும். சரீர மற்றும் மன வேதனைகள் நிறைந்த அத்துயரமான வேளையில் இயேசுவின் தியானங்கள், சிந்தனைகள் என்னவாக இருந்தன என்பது குறித்து நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அன்பர்களே? அவருடைய சிலுவையின் பாடுகளில் கடைசி 3 மணி நேரங்களின் போதான இயேசுவினுடைய சிந்தனையின் உள்ளடக்கத்தை நம்மால் பெருமளவிற்கு அறிந்து கொள்ள முடியும். இயேசு சிலுவையில் இருந்த முதல் 3 மணி நேரங்களில் குறைந்தபட்சம் சில சிந்தனைகளானது அவரை சுற்றி இருப்பவர்களில் சிலரின் மீதான அன்பான விசாரத்தை உள்ளடக்கியதாக இருந்ததென்பது சுவிசேஷ பதிவுகளிலிருந்து தெளிவாகிறது. தம்முடைய தனிப்பட்ட பாடுகளையும் பொருட்படுத்தாது இயேசு கள்ளர்களில் ஒருவருடைய விசுவாசத்திற்கு நம்பிக்கையின் வாக்குறுதியை கொடுக்கவும் செய்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு தாம் மரிக்கப் போவதை அறிந்தவராய் தாம் அன்பாயிருந்த சீஷரான யோவானிடம் தம் தாயாரை அவருடைய வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். யோவான் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நாழிகை கழிந்து இயேசு தமது மௌனத்தை களைந்து பேசிய முதல் வார்த்தைகளான, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பவை 22ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தின் மேற்கோளாகும். இறுதியில் அவர் 22ஆம் சங்கீதத்தின் கடைசி வார்த்தைகளுக்கொத்த வார்த்தையை மேற்கோள் காட்டும் வகையில் முடிந்தது என்று கூறினார். இவை அனைத்தும் ஏதோ ஒன்றை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றன. ஆம், அந்த 3 மணி நேர மௌனத்தின் போது எவை இயேசுவின் தியானங்களாக இருந்ததென்பது குறித்த ஒரு குறிப்பையே இவை வழங்குகின்றன. 22ஆம் சங்கீதம் முழுவதும் இயேசுவினுடைய மனதின் தியானமாக இருந்ததை இவை சுட்டி காட்டுகின்றன. 22ஆம் சங்கீதத்தின் கடைசி 3 மணி நேரங்களில் சிலுவையில் இருந்த இயேசுவின் சிந்தனையில் உண்மையில் என்ன கடந்து போய்க் கொண்டிருந்தது என்பது பற்றி மிகவும் முந்தியே ஓர் எழுச்சியூட்டுகிற பதிவு எழுதப்பட்டிருக்கிறது என்பதாகவே நான் நம்புகிறேன். சுவிசேஷ பதிவுகளில் சிலுவையில் அறையப்படுதலின் வெளிப்புற புறம்பான நிகழ்வுகளை குறித்து மாத்திரமே கையாளப்பட்டிருக்கின்றன. ஆனால் 22ஆம் சங்கீதத்திலோ இயேசுவின் இருதயத்தை தூண்டிய அந்த உணர்ச்சிகளின் அப்பதிவே நமக்கு கிடைக்கின்றது. வலியினால் உண்டான வேதனையும் கைவிடப்பட்டதினால் உண்டான விரக்தியும் இறுதியாக நிகழ்காலத்தின் அவலங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் எதிர்கால மகிழ்ச்சியுமே அந்த நேரத்தில் இயேசுவின் ஒருமுகப்பட்ட தியானமாக, சிந்தனையாக இருந்தது. 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனமானது இயேசு இந்த கூக்குரலை பிற்பகல் 3 மணிக்கு முன்பு உச்சரித்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. 9ஆம் மணி அளவில் அபவுட் நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவரை ராஜா என்று போற்றிய தேசமோ இப்பொழுது அவரை கைவிட்டு விட்டது. அவர் கைது செய்யப்பட்ட போது பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டதால் ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றிய அவருடைய சீஷர்களும் இப்போது அவரை விட்டுவிட்டு ஓடி போயிருந்தார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதனை தரும் வகையில் போர்ச்சேவகர் அவரை பரியாசம் செய்தனர். அவர் சிரசின் மேல் முள்முடியை வைத்து நசுக்கினார்கள். கொடூரமாக அவரை வாரினால் அடித்தும் குட்டியும் அவர் மேல் உமிழ்ந்தும் அவரது தாடை மயிரை பிடுங்கவும் செய்தார்கள். அவரது வஸ்திரங்களை கழற்றி அவரை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் அவர் அமைதியாகவே இவற்றையெல்லாம் சகித்தார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு மோசமான ஜனக்கூட்டம் அவரை தூஷித்துக் கொண்டிருந்தது. அதோடு கூட அவருடன் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அந்தப்படியே அவரை நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. மனுஷருடைய கைகளில் அவர் அனுபவித்த அனைத்திற்கும் அவரது உதடுகளிலிருந்து ஒரு சத்தம் கூட வெளிவரவில்லை. ஆனால் அவருடைய பிதா அவருக்கு தனது முகத்தை மறைத்த போதோ, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை தனியே தவிக்க விட்டீங்க தேவனே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அநேகமாக இது நடக்கும் என்று இயேசுவுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம். ஆனால் தமது பிதாவுடனான தொடர்பு முழுமையாய் துண்டிக்கப்படுவது எவ்வளவு நிலைகுலைய செய்வதாய் இருக்கும், அதனை கையாள்வது எவ்வளவு கடினமானதாய் இருக்கும் என்பதை அவர் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. தேவனிடமிருந்து இந்த ஐக்கியம் துண்டிக்கப்படுதலானது உண்மையில் நிகழும் வரையில் அது எவ்வளவு கடினமானது என்பதை இயேசு கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார். வானதூதர் சேனை பூமியில் நடந்து கொண்டிருந்த இந்த பயங்கரமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அண்டம் முழுவதும் எதிரொலிக்கத்தக்கதாக இருந்த அவருடைய அந்த கூக்குரலின் அர்த்தத்தை நாம் ஆழ்ந்து சிந்திப்பது நலமாயிருக்கும். சகோதர சகோதரிகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் உரித்ததாயிருந்த கூலியை சிலுவையில் இயேசு பெற்றுக் கொண்டிருந்தார். அவர் பரிபூரணராய் இருந்தபடியால் அவரிடத்தில் எந்த பாவமும் இருக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் அவர் நம்முடைய பாவங்களையே அங்கு சிலுவையில் சுமந்து கொண்டிருந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். சாகவே சாவாய். மரணம் என்பது ஒரு செயல்முறையாகும் மற்றும் அந்த மரண செயல்பாட்டின் போது பாவத்திற்கோ வென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஆன ஒரு பிரிவினை தேவைப்படுகிறது. தேவன் மனிதனிடமிருந்து தமது முகத்தை திருப்பிக் கொண்டார். இவ்வாறு இயேசு பாவிகளின் இடத்தை எடுத்துக் கொண்டதினால் பிதாவாகிய தேவன் தமது நேச குமாரனிடம் இருந்தும் தம்முடைய ஐக்கியத்தை விலக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் பிற்பகல் 3 மணிக்கு சற்று நேரத்திற்கு முன்பு இந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதின் வலி மிகவும் தாங்கிக் கொள்ள முடியாதவாறு இருந்ததால் இயேசு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இதன் அர்த்தம் என்னவென்று தங்களுக்கு புரிகின்றதா அன்பர்களே? பல்லாயிரம் கோடிக்கணக்கான வருடங்களில் முதன் முறையாக ஒரே பேரான குமாரன் தமது பிரியமான பிதாவினுடைய ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதை உணர நேரிட்டது. அதுவரை இயேசுவால், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் என்று சொல்ல முடிந்தது. ஆக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் மனவேதனையில் சத்தமிட்டதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. 22ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இங்கு பகல் இரவு என்பது தொடர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. 1ஆம் வசனத்தின் நேரம் துவங்கி இயேசு தொடர்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆனால் உத்தரவோ கிடைக்கவில்லை. இங்கே ஆங்கிலத்தில் ஐ அம் நாட் சைலண்ட் என்பதற்கு எபிரேய பாஷையின்படி there is no silence for me என்று வருகின்றது. எனக்கு அமைதல் இல்லை என்று தமிழில் சரியாக உள்ளது. இயேசு தமது இருதயத்திலோ அல்லது சிந்தையிலோ இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அல்லது கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் என்பதே கருத்தாகும். அவர் நிறுத்தவே இல்லை. இவை அனைத்தும் அவரது இருதயத்தின் கடும் வேதனையிலிருந்து வந்த தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான வேண்டுதல்களையே குறிக்கின்றன. ஆனால் அவர் கேட்கப்படவும் இல்லை, அவருக்கு உத்தரவு கிடைக்கவும் இல்லை. ஆகவே தேவன் தம் முகத்தை இயேசுவிடமிருந்து திருப்பிக் கொண்ட காலம் ஓர் இமைப்பொழுதிற்கும் மேலாக இருந்ததென்பதை வசனம் 2 வலுவாக சுட்டிக்காட்டுகிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் மதியம் 12 மணி முதல் 9ஆம் மணி, அதாவது 3 மணி வரை தேசமெங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்ததை காட்டுகிறது. திடீரென்று ஒவ்வொரு குரலும் அடங்கியது. சிருஷ்டியில் உள்ள அனைத்து வெளிச்சமும் அணைக்கப்பட்டது போல தேசத்தை காரிருள் சூழ்ந்திருந்ததால் ஒரு திகில் உணர்வு அவர்களின் இருதயங்களை பற்றி கொண்டது. இந்த 3 மணி நேர அந்தகாரமானது தேவன் தமது முகத்திற்கும் இயேசுவிற்கும் இடையே
ஐக்கியத்திற்கான ஒரு தடையை ஏற்படுத்தினதை குறிக்கிறது. 22ஆம் சங்கீதமானது இயேசுவின் தொடர்ச்சியான கூக்குரலாகும். அது வெளியே கேட்கக்கூடியதாக இருக்கவில்லை, மாறாக அவரது உள் இருதயத்தில் இருந்தது. ஏன் என்னை கைவிட்டீர்? இது யாராலும் பதிலளிக்க முடியாத ஒரு கேள்வியாகும். ஆனால் ஆனால் இயேசுவே இந்த தமது சொந்த கேள்விக்கு பதிலளித்தார். அவருடைய பதில் வசனம் 3 காணப்படுகின்றது. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பதில்: தேவரீரே பரிசுத்தர், நீரோ தூயவராய் விளங்குகின்றீர். திருவிவிலியம். இது ஒரு மகத்துவமான காரணமாகும். இயேசு தம்முடைய அனுபவத்தில் இருக்கும் மனவேதனையை குறித்து முறையிட்டாரே ஒழிய அதன் அநீதியை குறித்து முறையிடவில்லை. மாறாக அவர் தேவனுடைய நீதியை அங்கீகரித்தார். இப்பாடுகள் அனைத்தையும் சுமத்துவதில் நீர் பரிசுத்தர். என் தேவனால் கைவிடப்பட்டாலும் கூட நான் பாவிகளின் இடத்தை பிடிப்பதிலுள்ள வண்டல்களை பருக வேண்டியது நீதிக்கும் ஞானத்திற்கும் அன்பிற்கும் தேவைப்படுகிறது. மெய்யாகவே நீர் பரிசுத்தர். ஆக உமது பரிசுத்தத்திற்கு, உமது குணலட்சணங்களுக்கு நீர் என்னை கைவிட வேண்டியது அவசியப்படுகிறது என்பதை அங்கீகரித்தார். நடந்து கொண்டிருக்கின்றது என்ன என்பதை அறிவார்ந்த ரீதியில் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இம்மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? உங்களால் முழு காட்சியையும் கிரகிக்க முடிந்திருக்கும் என்றாலும் அது உங்கள் இருதயத்தின் வேதனையை நிறுத்தியிருக்காது எனும் சூழ்நிலையை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? ஏன் என்னை, ஒய் மீ என்பது போல ஓர் உண்மையான பெருந்துன்பத்தை நாம் சகித்துக் கொண்டிருப்போம். அறிவார்ந்த ரீதியில் உலகின் அனுதாபமுள்ள பிரதான ஆசாரியனின் ஓர் அங்கத்தினன் இம்மாதிரியான அனுபவத்தை சகிக்க வேண்டியிருக்கும் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் அவ்வேளையில் ஏன் என்னை ஆண்டவரே, ஒய் மீ என்பதற்கு பதிலாக எனக்காகவா? சரிங்க ஆண்டவரே, எஸ் மீ என்று நம்மால் கூற முடியும் போது மாத்திரமே இருதயத்தின் கடும் வேதனையானது குறையத் துவங்கும். இயேசுவின் சரணடைதலின் மனப்பான்மையானது ஏதோ முறுமுறுக்காமல் வேதனையை சகிப்பதாக மாத்திரம் இருக்கவில்லை. பிதாவினுடைய தேவைகள் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் சரி, தம்முடைய பிதா மாத்திரமே மாம்சீக மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரவேலின் துதிகள் அனைத்திற்கும் பாத்திரமானவர் என்று மாத்திரமே அவரால் சிந்திக்க முடிந்தது. என்னே ஓர் அன்பான கீழ்ப்படிதலும் பணிவடக்கமுள்ள குமாரன் இவர். பிதாவானவர் எவ்வளவு துன்பங்களை தந்தாலும் இயேசுவால் அவரை குறித்து என்னுடைய பிதாவே தம்முடைய ஜனங்களுடைய துதிகள் அனைத்திற்கும் பாத்திரமானவர் என்று மாத்திரமே நினைக்க முடிந்தது. உண்மையில் சொல்ல போனால் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருப்பதாக அவர் கூறுகிறார். நமக்கான பாடம்: நீங்கள் பாடுபடுகையில் அது குறித்து நீங்கள் என்ன சிந்திப்பீர்கள்? ஓ, இது பிதாவின் சித்தம், எனவே நான் முறுமுறுக்காமல் இதனை சகிப்பேன் என்றா? இல்லை, நாம் பாடுபடுவதற்கு காரணம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதாலேயே. அவருடைய பரிசுத்தமான குணாதிசயங்களுக்கு நீங்கள் பாடுபட வேண்டியது தேவைப்படுகிறது. ஒரு புதிய சிருஷ்டியாக அவர் உங்கள் மீது கொண்டுள்ள அன்புக்கு நீங்கள் அனுபவிக்கும் பாடு அனுபவத்தின் மூலம் நீங்கள் பூரணமாக்கப்பட வேண்டியது தேவைப்படுகிறது. இதனால் மனுக்குலத்திற்கான அவரது ஆழமான அன்பு, மனதுருக்கம் மற்றும் புரிதல் ஆகியவை உங்கள் மூலம் ராஜ்யத்தில் வெளிப்படுத்தப்படும். அன்பர்களே, உங்களுக்கு என்னென்ன சோதனைகள் தேவைப்படுகிறது என்பதையும் எவற்றை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் அவருடைய ஞானமானது அறிந்திருக்கிறது. மேலும் திவ்ய சுபாவத்திற்கு பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு இருதய நோக்கத்தின் பூரண மடைதலில் நீங்கள் உறுதிப்படுத்தப்படும் வரை நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியது அவருடைய நீதிக்கு அவசியமாயிருக்கிறது. நாம் மனமுவந்து கீழ்ப்படிந்தால் அவருடைய வல்லமை நம்மை தாங்கவும் செய்கிறது. எனவே நம்முடைய மகா பெரிய சோதனையில் நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும்? நம்முடைய பிதாவானவர் தம்முடைய ஜனங்கள் அனைவரின் துதிகளுக்கும் பாத்திரமானவர் என்பதே நாம் சிந்திக்க வேண்டும். இதுவே நமக்கான சவாலாகும். இச்சவாலை நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த முன்மாதிரியை முன்வைக்கும் நமது அனுதாபமுள்ள பிரதான ஆசாரியர் அதில் வெற்றியடைய நமக்கு உதவுவார். 22ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பிதாக்கள், அதாவது முற்பிதாக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். நீர் அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தீரே. இப்போது நீங்கள் ஏன் எனக்கு உதவக்கூடாது என்பது போல் இயேசு கூறுகிறார். 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கின்றேன். நீங்கள் சரியானது என நம்பின ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கையில் உங்கள் நிலைப்பாட்டை அனைவரும் எதிர்க்கும் போது நீங்கள் எப்போதாவது ஒரு புழுவைப் போல் உணர்ந்திருக்கிறீர்களா? மேலும் நாம் அனைவருமே சில நேரங்களில் நமது செயல்களுக்காக வெட்கப்படுகிறோம். ஒரு புழுவைப் போல் தாழ்வாக உணர்ந்திருப்போம். நானும் ஒரு புழு. புழுவிற்கு பல எபிரேய பதங்கள் உள்ளன. ஆனால் இயேசுவானவர் டோலா எனும் ஒரு குறிப்பிட்ட வகை புழுவை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையின் அர்த்தத்திற்கு பின்னர் வருவோம். இதோ நான். எல்லோரும் என்னை தூஷிக்கிறார்கள். நான் தேவ நிந்தனை செய்தவனாம், இழிமகனாம். நானோ ஒரு புழு. அவர்கள் என்னை ஒரு புழுவைப் போல உணர வைக்கிறார்கள். இதை காட்டிலும் நான் எவ்வளவு தாழ்வாக உணர முடியும்? இதை காட்டிலும் நான் எவ்வளவு தாழ்ச்சிக்கு போக முடியும்? நான் பல யுகங்களாக கூடவே சஞ்சரித்தும் வேலை செய்தும் வந்த என்னுடைய பரமபிதாவும் கூட, அந்த என்னுடைய பிரியமான பிதாவும் கூட இப்போது என்னை கைவிட்டு விட்டார். ஆம், உணர்ச்சி ரீதியில் நான் ஒரு கீழான புழுவை போல் உணர்கிறேன். ஆனால் அறிவார்ந்த ரீதியில் எனக்கு தெரியும், நான் மிகவும் சிறப்பு வாய்ந்த டோலா புழு என்று எனக்கு தெரியும் என்பது போல் இயேசு கூறுகிறார். இங்கே புழுவை குறிக்கும் எபிரேய பதம் டோலா ஆகும். டோலா என்பது ஒரு விசேஷ வகையான புழுவாகும். அதிலிருந்து மத்திய கிழக்கு வாழ் ஜனங்கள் விலைமதிப்பிற்குரிய கருஞ்சிவப்பு சாயத்தை, கிரிம்சன் டை பெற்றார்கள். புழுவை நசுக்கும் போது வெளிவருகிற அதன் இரத்தத்திலிருந்து சாயம் உருவாக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட துணிகளின் சிவப்பு ஸ்கார்லட் சாயமானது டோலாவின் இரத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகும். மேலும் சிவப்பு என்ற வார்த்தையானது, ஸ்கார்லட் என்ற வார்த்தையானது ஆசரிப்பு கூடாரம் தொடர்பாக பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அனைத்து இடங்களிலும் நசுக்கப்பட்ட டோலா புழுவிலிருந்து எடுக்கப்பட்ட சிவப்பு சாயத்தையே குறிக்கின்றது. இது ஆற்றல் மிகுந்தது. இயேசு தம்மை டோலா என்று நினைத்த போது அந்த சிவப்பு இரத்தம் எனும் மீட்கும் பொருள் வழங்கப்படுவதற்காக நசுக்கப்படுகிற அந்த புழுவாகவே தம்மை நினைத்தார். 22ஆம் சங்கீதம் 7 முதல் 8 வசனங்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். இது சிலுவையில் சுற்றியிருந்த ஜனக்கூட்டத்தை, இயேசுவை தூஷித்த பொதுஜனங்களை குறிக்கிறது. இதன் நிறைவேற்றம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30-40 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். 22ஆம் சங்கீதம் 9 முதல் 11 வசனங்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து இழுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டு இருக்கிறது, சகாயரும் இல்லை. நீங்கள் நான் குழந்தையாய் இருந்ததிலிருந்து என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இருந்தீரே. இப்போது ஏன் என்னை விட்டு தூரமானீர்? 22ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பாசான் தேசத்து பலத்த எருதுகள் அவற்றின் உருவளவிற்கும் பலத்திற்கும் மற்றும் மூர்க்கத்தனத்திற்கும் பேர் போனவையாக இருந்தன. இவை இயேசுவை எதிர்ப்பதில் மூர்க்கத்துடனும் காட்டுமிராண்டித்தனத்துடனும் மற்றும் வன்முறையுடனும் இருந்த ஆசாரியர்கள் மற்றும் மத தலைவர்களை குறித்தன. இதன் நிறைவேற்றம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது அவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். வசனம் 13 பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் என்பது சாத்தானை குறிக்கிறது. மத தலைவர்களும் ஆசாரியர்களும் இயேசுவை எதிர்ப்பதில் பிசாசின் கருவிகளாக இருந்தார்கள். 22 சங்கீதம் 14 வசனம். தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. சிலுவையின் மீது சரீரத்தின் நிலையானது பெரிதும் சிதைந்து போனது. எலும்புகள் எல்லாம் மூட்டிலிருந்து வெளிவந்ததினால் வேதனையான வலியை ஏற்படுத்தி இயேசுவின் இருதயத்தை உருக்கிற்று. அவர் சொல்லுண்ணா வேதனையினால் இருதயம் நொறுங்குண்டு மரித்தார். 22 சங்கீதம் 15 வசனம். என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டது. இயேசுவின் தாகம் மிக கடுமையாக இருந்ததால் அவருடைய நாவு அவருடைய மேல்வாயோடு ஒட்டிக்கொண்டது. 22 சங்கீதம் 16 வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பொல்லாதவர்களின் கூட்டம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. கிழக்கத்திய ஆசிய நகரங்களில் நாய்களில் தெருக்களில் ஓடிக்கொண்டிருக்கும், அடிக்கடி ஜனங்களை தாக்கிக் கொண்டும் இருக்கும். 12 வசனத்தில் உள்ள பொல்லாதவர்களின் கூட்டம் என்பது மூர்க்கமான மத தலைவர்களான எருதுகளல்லாத வேறொரு கூட்டமாக இயேசுவை தூஷித்துக் கொண்டிருந்த ஜனக்கூட்டத்திற்கான குறிப்பாகும். அவர்கள் அவரது கைகளையும் கால்களையும் துளைத்தனர். உருவ குத்தி பியோஸ்ட் என்கிற எபிரேய வார்த்தைக்கான அர்த்தம் துளையிடுவதாகும். போர் த்ரூ. இறுதி குறிப்புகளை பார்க்கவும். 22 சங்கீதம் 17 வசனம். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது சிலுவையில் இயேசுவின் மோசமான நிலையிருப்பின் காரணமாக அவரது எலும்புகள் சிதைந்ததை மீண்டும் குறிக்கிறது. 22 சங்கீதம் 18 வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இதன் நிறைவேற்றம் மத்தேயு 27 அதிகாரம் 35 வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 22 சங்கீதம் 19 முதல் 21 வசனங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விலங்கு உண்மையில் காண்டாமிருகம் அல்ல. ஆங்கிலத்தில் கேஜேவி பதிப்பில் யூனிகார்ன் என்றுள்ளது. யூனிகார்ன் அல்ல, ஏனெனில் யூனிகார்ன் என்பது ஒற்றை கொம்புடைய குதிரை வடிவ கற்பனை விலங்காகும். மாறாக இது நீண்ட கூரான கொம்பை கொண்ட காட்டெருமைக்கான குறிப்பாகும். வைல்ட் ஆக்ஸ் ஆகும். பக்கவாட்டிலிருந்து பார்க்கையில் அக்கொம்புகள் மிகவும் சமச்சீராக இருப்பதால் அவை ஒரே கொம்பு போல் தெரிந்தன. மற்ற தேசங்கள் சில சமயங்களில் குற்றவாளிகளை மரண தண்டனைக்காக இந்த காட்டெருமையின் கொம்புகளுடன் கட்டி விடுவார்கள். இயேசு இந்த படத்தை பற்றி சிந்திக்கையில் தாமும் ஒரு குற்றவாளியாக, 2 கள்ளர்களுக்கு நடுவே மற்றொரு குற்றவாளியாக சிலுவையில் அறையப்பட்டிருப்பதாக உணர்ந்தார். தோற்றத்தில் இயேசு ஒரு நிலையிருப்பான சிலுவையில் தொங்கிக் கொண்டு மாத்திரம் இருக்கவில்லை, மாறாக அடையாள ரீதியில் காட்டெருமையின் கொம்புகளில் கட்டப்பட்டு தரையின் மேல் மோதி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு குற்றவாளி போல வெறுப்பாளர்கள், ஜனங்கள், போர்ச்சேவகர்கள், கள்ளர்கள், ஆசாரியர்கள் மற்றும் மத தலைவர்கள் என்பவர்களால் இரக்கமில்லாமல் வார்த்தைகளால் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு கொண்டிருந்தார்.
ஒரு குற்றவாளி ஒரு காட்டெருமையின் கொம்புகளினால் துண்டு துண்டாக கிழிக்கப்படும் ஒரு அடையாளத்தைப் போலவே அது கொடூரமானதாகவும் அதிபயங்கரமானதாகவும் இருந்த அதே வேளையில் வசனம் 21 ஒரு சிலிர்ப்பூட்டும் காரியமும் காணப்படுகிறது. அவர் காட்டெருமையின் கொம்புகளில் இருக்கும்போது அவர் செவி கொடுக்கப்பட்டார், கேட்கப்பட்டார். கேஜேவி ஹர்ட். மற்ற மொழிபெயர்ப்புகள் அவர் காட்டெருமையின் கொம்புகளில் இருக்கும்போது பதிலளிக்கப்பட்டார், ஆன்சர்ட், அல்லது காப்பாற்றப்பட்டார், ரெஸ்கியூட் என்று கூறுகின்றன. 22ஆம் வசனத்தில் ஒரு திருப்பு முனையாக, டர்னிங் பாயிண்டாக வசனம் 21 அமைகின்றது. பரமபிதாவிடமிருந்து உதவி வேண்டி ஜெபிக்கப்பட்ட இயேசுவின் தொடர்ச்சியான ஜெபமானது இறுதியாக கேட்கப்படுகிறது. 3½ மணி நேர அந்தகாரத்தின் போது ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு குற்றவாளி போல சிலுவையில் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவருடைய பாடு அனுபவத்தின் அடையாளமாக இருக்கும் காட்டெருமையின் கொம்புகளில் அவர் இருக்கும்போது பிதா அவருக்கு செவி கொடுத்தருளினார் என்ற உறுதி இயேசுவுக்கு கிடைத்தது. அந்தகாரம் அவரது மரணம் வரை தொடர்ந்து வந்திருந்தாலும் இன்னும் அவர் முற்றிலுமாக கைவிடப்படவில்லை என்பதே இதன் அர்த்தமாகும். இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டது, அவரது பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவார் என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். பிதாவின் ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட காலம் குறித்து 2 கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது கண்ணோட்டம் கடைசி 3 மணி நேரத்தில் மீதமிருந்த நேரத்திலும் ஐக்கியம் துண்டிக்கப்பட்டே இருந்தது என்பதாகும். இரண்டாவது கண்ணோட்டம் கடைசி 3 மணி நேரம் முடிவதற்குள் பிதாவின் ஐக்கியம் மீண்டும் கிடைத்தது என்பதாகும். பிதாவின் ஐக்கியம் மீண்டும் கிடைத்திருந்தால் 19 மற்றும் 21 ஆகிய வசனங்கள் பிதாவின் ஐக்கியம் திரும்பியதாக இயேசு நினைத்திருக்கிறார் என்பதை குறிக்கின்றவையாக இருக்கும். அவர் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது கேட்கப்பட்டார். அந்தகாரம் 3 மணி நேரம் நீடித்தது என்பதால் பிதாவின் ஐக்கியம் துண்டிக்கப்படுதல் 3 மணி நேரம் முடியும் வரையிலும் தொடர்ந்தது என்று நான் நினைக்கின்றேன். அப்படியானால் அவர் எப்படி நம்முடைய இரட்சகருக்கு பலத்தையும் உதவியையும் கொடுத்திருப்பார்? அநேகமாக இயேசு 21ஆம் வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட முறையில் அவர் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது கேட்கப்பட்டார். அதாவது மகிழ்ச்சியின் ஓர் எழுச்சி அவரது இருதயத்தை நிரப்பியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பிதாவானவர் 22ஆம் சங்கீதத்தை எழுத செய்ததற்கு காரணமே இந்த நோக்கத்திற்காகத்தான் என்று நாம் அனுமானிக்கலாம். பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் 22ஆம் சங்கீதம் இரட்சகருடைய பலத்தின் ஆதாரமாகவும் அவருடைய இருதயத்தின் தூண்டுதலாகவும் அவர் உண்மையுள்ளவராக இருந்த அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையாகவும் இருந்தது. இதனால் இயேசு மரிக்க போகும் சமயத்தில் தம்முடைய தலையை உயர்த்தி, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் என்று அவரால் நம்பிக்கையுடன் சொல்ல முடிந்தது. அதாவது, பிதாவே, மீண்டும் வாழ்வதற்கான எனது நம்பிக்கையும் மீட்கும் பொருளையும் உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்பது போல் இயேசு கூறினார். இது 1916ஆம் ஆண்டு 16ஆம் வருஷம் எழுதப்பட்ட 6ஆம் தொகுதியின் முன்னுரையில் சகோதரர் ரசல் அவர்கள் தரும் கூடுதலான ஒரு கருத்தாகும். 19 மற்றும் 20 வசனங்கள் துவங்கி பிதா தம்முடன் ஐக்கியம் கொள்ள முடியாவிட்டாலும் பிதாவின் உதவிக்காக தாம் செய்த ஜெபத்திற்கு இந்த சங்கீதமே முன் தீர்மானிக்கப்பட்ட பதில் என்பதை இயேசு அப்போது உணர்ந்தார். எனவே 22ஆம் வசனம் துவங்கி அவரது எண்ணங்கள் வெற்றி, துதி, சந்தோஷம், உறுதி மற்றும் நம்பிக்கையின் குறிப்புகளாக மாற்றப்பட்டன. 22ஆம் சங்கீதம் 22 முதல் 24 வசனங்கள். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இயேசுவின் எண்ணங்களானது ஆழங்களிலிருந்து இப்போது நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி என்னும் ஒரு தளத்திற்கு உயர்த்தப்பட்டன. அதாவது திருச்சபையின் ஒப்புரவாக்கப்படுதல் மற்றும் அவர்கள் இன்னும் மாம்சம் எனும் கூடாரத்தில் இருக்கையில்
அவர்கள் இயேசுவுடன் பெற்றிருக்கும் பொதுவான ஐக்கியம் என்பனவற்றிற்கு உயர்த்தப்பட்டன. இயேசுவே 21ஆம் வசனத்தில், நீங்கள் ஏன் சிலுவையில் அறையப்பட்ட போது சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்படவும் பிதாவினால் கேட்கப்படவும் விரும்பினீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதிலாக 22ஆம் வசனம் இருக்கிறது. நான் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிருக்க தேவையான பலத்தை வேண்டுகிறேன். ஆனால் உம்முடைய நாமத்தை, அதாவது பிதாவின் நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில், திருச்சபை நடுவில் உம்மை யெகோவா தேவனை துதிப்பேன். 23ஆம் வசனமானது கிறிஸ்துவிற்குள்ளாக வந்த யூதர்களை குறிக்கிற யாக்கோபின் சந்ததி மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக மாறிய புறஜாதிகளை குறிக்கின்ற இஸ்ரவேலின் வம்சம் ஆகிய இரு வகுப்பாரும் இந்த சபையில் உள்ளடங்கி இருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த இரு வகுப்பார் சேர்ந்தே சபையை உருவாக்குகின்றனர். துக்கம் மற்றும் வியாகுலத்தின் ஆழத்திலும் கூட இயேசு தம்முடைய சகோதரர்களை பற்றி நினைத்தார். நாமம் என்ற வார்த்தையானது குணாதிசயத்திற்கான அடையாளமாகும். என் சகோதரர்களான திருச்சபைக்கு என்னுடைய பிதாவின் நாமத்தை அல்லது குணத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு நான் உண்மையுள்ளவராக இருக்க விரும்புகிறேன். என்னைப் போலவே என் சகோதரர்களும் என்னுடைய பிதாவுடன் நெருங்கி உறவு கொண்டாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பது போல இயேசு கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 25 முதல் 2ஆம் பாகத்தில் காணலாம். ஆமேன்.